Hello guys, welcome back to yet another video of C2B. கொஞ்ச நாளாக சிக்கன் சாப்பிடாதனால எங்களுக்கு இன்றைக்கி சிக்கன் கிரேவிங் வந்துருச்சு. அதனால் நாங்கள் சிக்கன் கறி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் சிக்கன் கறிக்கு 3 ஆனியன் பிக் சைஸ் எடுத்திருக்கேன், 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஸ்பைசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இப்போது 6 to 7 சில்லி எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 கிலோ சிக்கன் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். மேரினேட்டுக்கு யூஸ் பண்ண மசாலாஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் ஜீரா, 1 ஸ்பூன் ஆஃப் சோம்பு, 1 ஸ்பூன் ஆஃப் கடுகு, 4-5 க்ளவுஸ். அதுக்கப்புறம் நான் எடுத்த சில்லிஸ் அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக நான் இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நம்ம கருவேப்பிலையும் க்ரீன் சில்லியும் வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ நம்ம ஆனியன்ஸை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி நான் அதை நல்லா சாட்டே பண்ண போகிறேன். நம்ம ஆனியன் சாட்டே பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் அது கூட 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ண போகிறோம். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 to 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு ஸ்பைசினஸ் வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சிக்கன் கறி மசாலா 2 ஸ்பூன், கொரியாண்டர் 3 to 4 ஸ்பூன்ஸ், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. வதக்கிட்டு அதை அப்படியே கொஞ்சம் லைட்டாக செட்டில் ஆக விட்டுருங்க. அதுவே இப்போ தண்ணி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ சிக்கனே தண்ணி விடுறனால நான் வாட்டர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு திக் கிரேவி தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். நம்ம சிக்கன் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக கசூரி மேத்தியும்
கொரியாண்டர் லீவ்ஸும் அதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் பேனோட லிட்டை க்ளோஸ் பண்ணி 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ண போகிறேன். இது எதுக்கு பண்ணுறேன்னா, நம்ம சிக்கன் வந்து நல்லா மசாலாவில் குக் ஆகி அது செட்டில் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஒரு கிளாசி டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒயிட் ரைஸோ பரோட்டாவோ இல்லை சப்பாத்தியோ வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் செஞ்ச சிக்கன் கறி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறோம். Until then, bye from C to B and thank you well.